நாட்டில் மழை இல்லை அப்படித்தானே? இன்றைக்கு இமாம் துவா செஞ்சார். என்ன துவா செஞ்சார்? அல்லாஹ் மகேஸ்னா. அதாவது குத்துபால இமாம் துவா ஓதினா கை உயர்த்தணுமாங்கிறதுக்கு என்ன இல்லை, உயர்த்தலாம். ஆனால் உயர்த்துங்கிறதுக்கு தெரியும். ஆனால் மழை தேடி துவா கேட்கும் போது என்ன செய்யணும்? மழை வேண்டிய துவா இஸ்திஸ்கா. மழை தொழுகை பேரு இஸ்திஸ்கா. இந்த தொழுகை 2 ரக்காயத்துகளை கொண்டது. இந்த தொழுகையில் முதல் ரக்காயத்தில் 7 தக்பீர்களும் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் அஹ்லா ஓதப்படும். 2வது ரக்காயத்தில் 6 தக்பீர்களும் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் காசி ஓதப்படும். இந்த தொழுகைக்காக எந்த அதானும் அறிவிக்கப்பட மாட்டாது, அது காமத்து சொல்லப்பட மாட்டாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு சிறிய தொழுகை முடிந்தவன் ஒரு சிறிய குத்பா ஓதப்படும். உடனே இமாம் என்ன செய்வார்? தனது வேட்டி அப்படியே மறுபுறமாக திருப்பிக் கொள்வார். அதாவது இப்படி இருக்கிறதுனா அடுத்த பக்கம் திருப்பிக் கொள்கிறார். அடுத்தது கிபிலா முன்னோக்கி என்ன செய்வார்? அப்ப சுருக்கமாக சொல்றேன்னா என்ன சொல்லுங்க? இது பெருநாள் தொழுகை மாதிரி. பெருநாள் அப்படித்தானே? குத்துபா பிந்தி தானே வருது. பெருநாள் முந்தியா பிந்தியா? பெருநாள் தொழுகை மாதிரியே தான். ஆனா குத்துபா முடிஞ்ச உடனே இமாம் என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? நம்மளோட மேலங்கி அப்படியே மறுபக்கமா தொப்பியா இருந்தா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கொள்றது. திருப்பி போட்டு கிப்லா பக்கம் திரும்பிடுவாரு. இங்க இமாம் முன்ன பார்த்தா குத்துபா ஓதுவாரு. முடிஞ்சோன்னு கிப்லா பார்த்து என்ன செய்வாரு? அவரு துவா ஓதுவாரு. எல்லாரும் துவா ஓதும். நிறைய இஸ்திக்பார் சதகாக்கள் செய்யணும். இருக்கீங்க கிரகண தொழுகை. கிரகண தொழுகை 2 சூரிய கிரகணம் தான், சந்திர கிரகணம் தான். 2 ரக்காயத்தில் உள்ளடக்கியது. சுன்னத்தான ஒரு வழிமுறை. இந்த தொழுகை தொழ வேண்டிய நேரங்கள் கிரகணம் ஆரம்பித்ததிலிருந்து கிரகணம் முடியும் தருவாய் வரையும் நாம் தொழுது கொள்ளலாம். அதிகமாக இஸ்லாமர்கள் பள்ளியில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது முதல் ரக்காயத்தில், அதாவது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வருது. முதல் ரக்காயத்தில் 2 நிலையும் 2 ருக்குவும் வரும். அதாவது முதல் ரக்காயத்தில் அவங்க தக்பீர் கட்டணும், நல்லா தக்பீர் கட்டோன்னா சூரத்துல் ஃபாத்திஹா, பிறகு ஒரு மிக நீண்ட சூறா ஓதப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்ற ருக்கு சென்று சமி அல்லா லிமன் ஹமீதா மறுபடியும் ரிட்டன் வரும்போது நிலையிலே மறுபடியும் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு சின்ன சூறா ஓதி முடிச்சுட்டு மறுபடியும் ருக்குக்கு போவாங்க இமாம் போனதுக்கப்புறம். அதில் நம்ம இன்னும் ஓதிட்டு மறுபடியும் நிலைக்கு வர்றோம். நிலைக்கு வந்தோன்னு சஜிதா செய்யணும். சஜிதாவில் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் அல்லாஹ்வுக்கு மறுபடியும் சஜிதா, மறுபடியும் நிலைக்கு வர்றோம், மேலே வர்றோம். அதில் ஒரு அல் ஃபாத்திஹா, அல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து ஒரு மிக நீண்ட சூறா, பிறகு மறுபடியும் வரும். ருக்கூலையும் நம்ம அது பழைய மாதிரி செஞ்சு போனது போக மறுபடியும் நிலைக்கு வரும். நிலைக்கு மறுபடியும் அல் ஃபாத்திஹாவுக்கு அப்புறம் ஒரு சின்ன சூறா முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ருக்குக்கு போகிறோம். ருக்குக்கு போயிட்டு நிலைக்கு வர்றோம். நிலைக்கு வந்ததுக்கப்புறம் சஜிதா செய்கிறோம். சஜிதா 2 சஜிதா செஞ்சுட்டு ஏற்பில் இருந்து நம்ம ஓத வேண்டியதெல்லாம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குத்பா ஒன்று கண்டிப்பாக இருக்கும். குத்பாவுக்கு அப்புறம் துவா கேட்போம். கிளியரா? கிரகணம் இன்றைக்கு சம்டைம் தொழுகை இருக்கும். இன்றைக்கு என்ன இருக்கும்? கிரகண தொழுகை இருக்கும். என்னன்னு சொன்னா 2 ரக்கா தொழுகை. நிலைகள் ருக்கு சுஜூத் எல்லாம் நீளமாக இருக்கும். வித்தியாசம் என்னன்னு சொன்னா 2 ரக்கா 4 நிலைகள், 2 ரக்கா 4 ருக்கு. புரியுதா? 2 ரக்காத்து 2 ருக்கு தானே. அப்ப 2 நிலைகள் எக்ஸ்ட்ரா, 2 ருக்குகள் எக்ஸ்ட்ரா வரும். நல்லவா? அடுத்த கிழமைக்கு ஜனாசா தொழுகையை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக